மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்குங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கேரளா சிக்கன் ஃப்ரை. என்னடா தமிழ்நாட்டு ரெசிபியாக பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு கேரளா பக்கம் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்கிட்ட நிறைய பேர் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கொடுங்க, மல்டி குவிசின் நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனாலேயே கண்டிப்பாக இனிமேல் நம்மளுடைய சேனலில் இந்தியன் குவிசினும் அதோட கூட இன்டர்நேஷ்னல் குவிசினும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு குவிசின் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ஸ்பெஷல் நிறைய பார்த்தோம். தமிழ்நாட்டிலே சிறப்பான உணவுகளாக தேர்ந்தெடுத்து செஞ்ச மாதிரி நமக்கு இந்தியன் குவிசினும் இன்டர்நேஷ்னல் குவிசினும் தேர்ந்தெடுத்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி செய்யக்கூடிய ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்யக்கூடிய கேரளா சிக்கன் ரெசிபிக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா 1 tablespoon அளவுக்கு நமக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக நமக்கு டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 tablespoon போல் கொரியாண்டர் பவுடர், இதோட பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், கார்லிக், அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்லு போல் தேங்காய் எடுத்துகிட்டு அதோட ஒரு 1/2 tablespoon நமக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 tablespoon போல் நமக்கு தயிர் வேணும். இது போக சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவை. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பிளெண்டட் வெஜிடபிள் ஆயில். அதோட உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போன்லெஸ் சிக்கனை சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதில் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் போனோடு இருக்கக்கூடிய சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடி அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் 1 tablespoon போல் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதோட நமக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் சேர்த்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா சிக்கனை, அதனால் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 tablespoon அளவுக்கு நமக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்புத்தூள் தேவையான அளவு. இந்த சிக்கன் ஃப்ரையை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேரினேட் பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes ஊற வச்சு செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரை மசாலாஸ் எல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes ஊற வைக்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து லாஸ்ட்டாக நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சிக்கனில் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகி நம்ம சாப்பிடும்போது சிக்கன் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிட்டோம். இது ஒரு 10 minutes கழித்து அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறமா சின்ன வெங்காயம், இது 3த்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா கல்லில் நல்லா இடித்து சேர்ப்பாங்க. பொதுவாகவே மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் நல்லா இடித்து சேர்ப்பாங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் கல்லில் இடிச்சிட்டு கூட சேர்க்கலாம். ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்து நல்லா இடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இல்லை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஊற விடுங்க. அதுக்கடுத்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இப்படி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் எடுத்துருக்கோம் இல்லையா, நான் ஒரு பெரிய சில்லு தேங்காய் சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு 2 tablespoon அளவுக்கு நமக்கு தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ ஒரு பெரிய சில்லு தேங்காயோட ஒரு 1/2 tablespoon அளவுக்கு நமக்கு சோம்பு.
இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம திருப்பி நல்லா ஊற வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கேரளா குவிசின் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான குவிசின்ங்க. அது வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து கேரளா சமையல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகைகளில் வந்து கேரளா சமையல். ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அந்த காரமும் இருக்கும். இது நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா அங்கங்கே வந்து நமக்கு வந்து கடிப்படும் போது அந்த காரத்தோடு சாப்பிட வர்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதோட சில்லி ஃப்ளேக்ஸ். இதோட வந்து நமக்கு இந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்ம முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற வச்சுருங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்ம பொரிக்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது சிக்கன் வந்து நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா அதோட கோட் ஆகி ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த மசாலாஸ் எல்லாமே பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 மாதிரி இதில் வந்து எக்கோ இல்லாட்டினா கார்ன்ஃப்ளாரோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறது கிடையாது. ஸோ கேரளா சிக்கன் ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மெத்தட் படி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை செய்கிறோம். இதோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஆயில் கூட வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. இதை வந்து இன்னும் ஒரு 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் போட்டிருக்கேன். ஃப்ரைங் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து பிளெண்டட் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நல்லெண்ணெயை மட்டும் தவிர்த்துருங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க. வெர்ஜின் கோகோனட் ஆயிலாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆத்தென்டிக் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் ஆயிலோட அந்த ஃப்ளேவர் தான் வந்து மெயினே இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும். ஸோ நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதில் செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது மலபார் சிக்கன் ஃப்ரையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து முழுசாக இடித்து போடுற மாதிரி சேர்த்து செய்வாங்க. அது கொஞ்சம் நம்ம ட்ரையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ரை சிக்கன் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம அப்படி இல்லை, இதை வந்து நம்ம ஸ்டார்டராக வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை பொரிச்சு கொடுத்தா கூட அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கோ இல்லை ரைஸ் ஐட்டம்ஸ்க்கோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக் எண்டில் வந்துட்டு ஒரு சண்டேயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆயிலாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சிக்கனை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுப்பில் நீங்கள் எண்ணெயை வச்சதுக்கப்புறமா ஃபுல் ஃபயரில் வந்து வச்சு விட்டுருங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடுறதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா சூப்பராக அது குக் ஆகி வந்துடும். நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிருமே, அப்புறம் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக துகள்கள் மாதிரி வர மசாலாஸ் கூட நீங்கள் வந்து அழகாக அதை வந்து அந்த எண்ணெயிலேருந்து நல்லா இருத்துட்டு எடுத்துகிட்டு இந்த சிக்கனோடு நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக பிடிக்கும். இது சிக்கன் 65 மாதிரி இருக்காதுங்க டேஸ்ட்டு.
கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகளை இதோட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கறிவேப்பிலை சேர்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே அப்புறம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கறிவேப்பிலையை சேர்த்துட்டு நீங்கள் அதை வந்து நல்லா சிக்கன் ஃப்ரை ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரளா சிக்கன் ஃப்ரை ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டராக நீங்கள் தாராளமாக இதை சர்வ் பண்ணலாம். அருமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு எதிரியாக வராங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அவங்கள எதிரியாகவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுன்னா அவங்க நமக்கு தூண்டுகோலாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் டோன்ட் கன்சிடர் யோர் எனிமி ஆஸ் யோர் எனிமி, கன்சிடர் யோர் எனிமி ஆஸ் யோர் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல், பபாய்.